Good afternoon, students. Today we'll see the current affairs analysis dated 28th October 2021. First news on the Pegasus issue in the Supreme Court. So Pegasus அப்படின்றது it's an Israeli spyware. So NSO ஓடது இஸ்ரேலோட NSO not important. So spyware அப்படின்னா வேவ் பார்க்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இட்ஸ் அ malware. ஸோ இது எப்படி லிங்க் லைக் நம்ம வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா மெசேஜஸில் they will send a link. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பைவேர் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆயிடும். ட்ரோஜன், இட்ஸ் அ ட்ரோஜன் வேர். ஸோ ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை இல்லை, அது மாதிரி ட்ரோஜன் ஹார்ஸஸை வந்து முன்னாடி வாரில் வந்து லைக் யுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக, ஏமாத்துறதுக்காக அப்படி பண்ணாங்க. அதனால நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது இன்னொரு சாஃப்ட்வேர் மறைஞ்சிருந்து அதுவும் இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் லைக் மறைவாக இருக்கிறது, ஏமாத்துறது. ஹிடன் ஒன், தட் இஸ் ட்ரோஜன் அப்படின்னு பேர். ஸோ ட்ரோஜன் மேல்வேர் தான் இது, பெகாசஸ் அப்படின்ட்டு. ஸோ இது நீங்கள் லைக் உங்கள் மொபைலோட ஆக்சஸ் அவங்க எடுத்துருவாங்க. அது இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய பீப்புளை வந்து வேவ் பார்த்ததா தெர் இஸ் அன் இஷ்யூ. அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் லைக் அட்டார்னி ஜெனரல் ஒரு கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ சப்மிட்டட் அன் அஃபிடவிட். அது என்ன அப்படின்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக, செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன். ஸோ வி கான்ட் ஷேர் ஆல் த டீட்டெயில்ஸ், யார் யாரை இது பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எல்லா கோர்ட்ஸுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஈவன் த ஹையஸ்ட் கோர்ட் ஹஸ் அ லிமிட் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போ நேஷனல் இன்டெகிரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்டை சொல்லும்போது ஈவன் சுப்ரீம் கோர்ட்டால் என்டர் ஆக முடியாது அப்படின்ற பேரில் அது அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணிடுறேன். ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா வி கான் கோ எவ்ரி திங் பை தி நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒற்றை வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மறைக்கிறீங்க அப்படின்றப்போ இட்ஸ் அகெயின்ஸ்ட். தட்ஸ் த ரீசன் வி வில் கோ பை தட், ஜுடிஷியல் ரிவ்யூ போவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு 4 மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். The names are not important. Justice ரவீந்திரன் தலைமையில், ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க இதை லைக் ஆராயிறதுக்கு. சரியா, ஸ்பைவேர் நடந்திருக்கா, ஸ்பையிங் பண்ணியிருக்காங்களா, அப்படி ஸ்பை பண்ண யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் டு தி கவர்மெண்ட், ஸ்பையை தடுக்கிற ரைட் டு ப்ரைவசி கன்சர்னை வந்து அதுக்கேற்ற லாவை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 4 வீக்ஸில் தே ஹாவ் டு சப்மிட் த ரிப்போர்ட். சரியா, கமிஷன். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற பேரில் யூ கான் கோ பை லைக் எவ்ரி திங் அண்டர் தி நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற பேரில் ரைட் டு ப்ரைவசியை கர்டைல் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் ஆர்டிகிள் 13 சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் த அத்தாரிட்டி. அண்ட் தென் ஆர்டிகிள் 32 இட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிவ்யூன்னு சொல்லலாம். 226, அப்புறம் 142 இருக்குது, தென் 147 இருக்குது, 136 இது ரிலேட்டட் டு கோர்ட். சரியா, 226 வந்து ஹை கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன்ஸ், அண்ட் தென் 32 வந்து ஆர்டிகிள் 32 சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன்ஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் மூலமாக தே ஆர் மேக்கிங் சம்திங் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரியாக தே ஆர் டூயிங், தென் யூ கேன் ரிவ்யூ பை திஸ் ஆர்டிகிள், யூ கேன் ஃபைல் அ ரிட் பெட்டிஷன்ஸ். அது மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூன்றது லா, legislation and executive matters too, so orders etc. So it is violating the fundamental rights. When it overbridges the fundamental rights, இல்லைனா violates the fundamental rights பண்ணி ஒரு லாவை உருவாக்குறாங்க அப்படின்னா you can go by judicial review. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றப்போ கோர்ட் வந்து அந்த லாவை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகலை, வயலேட் பண்ணுது அப்படின்றப்போ they will like call it is a null and void அப்படின்ற கேட்டகரியில். ஸோ நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பேரில் வரும்போது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. ஆனால் யூ கான் டேக் எவ்ரி திங் அண்டர் தி நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்டில் போக முடியாது அப்படின்ற சொல்லுவாங்க. ரைட் டு ப்ரைவசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி திஸ் ஆர்டிகிள் 21, ரைட் டு ப்ரைவசி. ஸோ ஆர்டிகிள் 21 நமக்கு நார்மலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அண்ட் தென் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி தான், பர்சனல் லிபர்ட்டி இஸ் த ஆர்டிகிள் ஹெட்டிங். இதில் இன்ஃபர்ட் அண்ட் கன்ஃபர்ட் ரைட்ஸ் இருக்குது.
அதில் ரைட் டு வாட்டர், க்ளீன் ஏர், சானிடேஷன், ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அப்புறம் ரைட் டு லைஃப் யூ ஹாவ் டு ஹாவ். அப்புறம் ரைட் டு லைஃப் இருந்துச்சுன்னா வித் டீசென்ட் லைஃப் இருக்கணும். ஸோ யூ நீட் லைக் என்ன சொல்கிறது, ட்ரெஸ், ஷெல்டர்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கணும். அதான் அந்த டிக்னிஃபைடு லைஃப். ஸோ லைக் உங்களை ஒரு வேவ் பார்க்குறாங்க அப்படின்னா இட்ஸ் யுவர் ப்ரைவசி கன்சர்ன் இருக்கு. அதில் தான் புட்டசாமி கேஸ் 2018 த ஜட்ஜ்மெண்ட் கேம். ஆர்டிகிள் 21 வந்து ரைட் டு ப்ரைவசி இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகிள் 21. ஸோ இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றதையும் ஆர்டிகிள் 21ல ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கேட்டகரிலையும் சொல்லிட்டாங்க. இப்போ ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத சொன்னதுனால இப்போ வயலேஷன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக யூ கேன் கோ பை தட். That's the reason it is important. These articles are more important for your examination. The next news on the unified database, birth and date. Birth and death. இது என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having registration of birth and death. அது வந்து யார் பண்றாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் டூயிங். We having an act that is Registration of Birth and Death Act. Birth and Death Act 1969. இதில் amendment ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். That's why it was in news. ஸோ இப்போ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 21 days நீங்கள் பிறந்து இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இஸ் கெட்டிங் லைக் எக்ஸ்பயர்ட், ஸோ டெத் ஆகுறாங்க அப்படின்ற டிமைஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பர்த் அண்ட் டெத்தில் within 21 days you have to register. Compulsory registration, it's a mandatory. So they won't take actions. Compulsory அப்படின்றது it's not mandatory அப்படின்றதுல இப்போ எல்லாரும் பண்றாங்க. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கேரளா இந்த மாதிரி எஜுகேட்டட் ஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எஜுகேட்டட் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரியாக பண்ணுறாங்க. 100% ரெஜிஸ்ட்ரேஷன் பர்த்துக்கு பண்ணுறாங்க. இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வந்து இப்போ மேண்டேட்ரி, அதனால் கண்டிப்பாக பண்ணி தான் தீரணும் அப்படின்றதுனால எல்லாருமே பண்ணுறாங்க எஜுகேஷனுக்கு எல்லாமே. அண்ட் டெத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்டேட்ஸில். அது காரணம் வந்து அதுக்கு பிறகு தேவையில்லை அப்படின்றது. இஃப் இட் இஸ் கொரோனா டெத் அப்படின்றப்போ இது ஏன் நியூஸில் வந்தது அப்படின்னா கொரோனா கேசஸ் தான். ரீசெண்டாக கூட நியூஸஸில் வந்துச்சு. ஏன்னா டெத் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுது அப்படின்றது. ஸோ எனிவே, ஸோ இந்த டெத்து வந்து இந்த பர்த் அண்ட் டெத் ரேட் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாப்புலேஷன் டெமோகிராஃபிக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் லெவல் பிளானிங் பண்ண முடியும் கவர்மெண்ட். செக்ஸ் ரேஷியோஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்ஸில், மேல் பாப்புலேஷனுக்கு ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க அப்படின்ற ரேஷியோவும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தே கேன் பிளான் எஜுகேஷன் கொடுக்குறது எல்லாத்துமே. கவர்மெண்ட்டுக்கு இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இனிமேல் ப்ராப்பராக எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நோ நீட் டு டேக் சென்சஸ் டு. ஏன்னா எல்லாமே இந்த டேட்டாஸில் வந்துடும். பிறப்பும் இறப்பும் 100% ரெஜிஸ்டர் பண்ணப்படுதுன்னா நோ நீட் டு ஹாவ் அ சென்சஸ். ஸோ அதுக்கு இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேட்டா பேஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் பிளானிங் அண்ட் தென் லைக் பீப்புள் அகாமடேட் பண்ணுறதுக்கு பிளானிங் பண்ணுறது, அர்பன் பிளானிங் எக்ஸெட்ரா. ஸோ எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தப்படும். ரெஜிஸ்டர் ஒரு டேட்டா பேஸ் இருக்கிறது இட்ஸ் அ குட் திங். இட்ஸ் அ டேட்டா. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. ஸ்டேட்ஸ் தான் இதை எடுக்கிறாங்க. அதனால இப்போ யூனிஃபைடாக ஒன்று வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக there is a proportion of like proposed amendment is there. Then there is a civil registry system. இதன் அடிப்படையில் தான் இந்த ஆக்ட் அடிப்படையில் இந்த ரெஜிஸ்ட்ரியில் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணப்படுது. சரியா? ஸோ தீஸ் ஆர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஆரிஜின் எங்கே அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், ட்ராக் பண்ண முடியும், உங்களோட ஃபாதர் அண்ட் மதர். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா லீகல் ஐடென்டிட்டி, வெதர் யூ ஆர் இந்தியன் ஆர் நாட் லீகல். ஸோ இதுக்கு எல்லாமே இது வந்து ஒரு ப்ரூஃபாக ஆக்ட் பண்ணும். சரியா? பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ தென் சோஷியல் செக்யூரிட்டி எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸ்கூல் அட்மிஷன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், as a proof for employment category, and then marriage, proof as a marriage, அப்புறம் to establish parentage, enrollment of electorals, இதுக்கு எல்லாமே பயன்படும், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சிஆர்எஸ் பற்றி நான் போட்டிருக்கேன் பிடிஎஃப்ல, யூ கேன் ஸ்டடி லேட்டர். ஸோ பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ யூ கேன் ரீட். தென் தேர்ட் நியூஸ் வந்து கிருஷி உதானை பற்றி நம்ம ரீசெண்டாக உதான் ஸ்கீம் இப்போ அதோட
யா ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து உதான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த இயரை அந்த ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் கிருஷி உதான் நான் இங்கேயே சொல்லியிருந்தேன் 2.0 அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிருஷி உதான், கிருஷின்னா என்னது? அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் ரொம்ப சர்ப்ளஸாக ப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு கொண்டு போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து கெட்டு போகக்கூடிய பொருட்கள், ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும். அப்புறம் ஸோ அதனாலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரேட்டஸ் கம்மியாகுது. ஃபார்மர்ஸ் ஆர் நாட் கெட்டிங் பெனிஃபிட்டட். அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உதான் ஸ்கீம் மூலமாக இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஏர்போர்ட்ஸ் ஆர் கனெக்டட் வித் திஸ் உதான். அப்போ ஏர் மூலமாக பொருட்களை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல செல் பண்ணுறது. ஈவன் துபாய் கண்ட்ரிக்கு இன்டர்நேஷ்னல் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்புறம் இந்தியாவுக்குள்ள டொமஸ்டிக்கில் ஒவ்வொரு கார்னர்ஸும் கொண்டு போகிறது. இப்போ ஆர்கானிக் ஃபுட் ஃப்ரம் சிக்கிம் அண்ட் தென் ஆர்கிட்ஸ் ஃப்ரம் லைக் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் ஏரியா. அது மாதிரி சவுத் இந்தியாவில் பனானாஸ். ஸோ இதெல்லாமே எல்லா கார்னர் ஆஃப் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஹெல்ப் பண்ணும். அப்படின்றதுனால 53 ஏர்போர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கும் அங்கே. இப்போ ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு கொண்டு போகிறது தான் இதோட டார்கெட்ஸ். அண்ட் தென் கௌஷல் அப்படின்ற ஒரு போர்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் ஹேவ் டு கம் டவுன். கொஞ்சம் மேலே போப்பா. கௌஷல் கிருஷி உதான் ஃபார் சஸ்டைனபிள் அண்ட் ஹோலிஸ்டிக் அக்ரி லாஜிஸ்டிக்ஸ். அதான் அந்த கௌஷல் அப்படின்ற பேர். அதை நேம் கூட நேம் கூட இன்டகிரேட் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரப்போஸ்ட் லைக் ஏர்போர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது. அகர்தலா, ஸ்ரீநகர், திபுகர், அப்புறம் திமாப்பூர், இதெல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கான டார்கெட்டும் வச்சுருக்காங்க. சரியா? 2021-22 அந்த 22-23 அகமதாபாத் எக்ஸெட்ரா. அந்த 23-24 ஆக்ரா, தார்பங்கா, கயா, இதெல்லாமே டார்கெட் வச்சுருக்காங்க. அப்புறம் 24-25 யூ ஹேவிங் கொலங்கி அண்ட் சேலம். அப்புறம் 7 ஃபோக்கஸ்ட் ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து கொண்டு வர்றது. தட் இஸ் அம்ரிஸ்டர், துபாய் பேபிகார்ன் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்புறம் தார்பங்கா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா லிச்சி ஃப்ரூட்ஸ் அங்கே அதிகம். நம்ம சிக்கிமில் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அதிகம், அதை மற்ற இந்தியாவோட பகுதிகளுக்கு கொண்டு போகிறது. அப்புறம் சென்னை, விஷாக், கொல்கட்டா ஃபாரஸ்ட்டுக்கு சீ ஃபுட் கொண்டு போகிறது. அப்புறம் அகர்தலா, டெல்லி, துபாய் பைனாப்பிள். அண்ட் தென் திப்ருகர், டெல்லி அண்ட் துபாய்க்கு மேண்ட்ரின், அப்புறம் ஆரஞ்சஸ். அண்ட் தென் கவுஹாத்தி, ஹாங்காங் வந்து பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ண முடியும்னா அழியிறது தடுக்க முடியும், ஃபார்மர்ஸுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் த திங். அண்ட் தென் ஃபோர்த் நியூஸ் வந்து ஐஎம்டியோட வைட்ஸ் லைக் ரீசன்ட் ரிப்போர்ட் ஆன் நார்த் ஈஸ்டர்ன் ரெயின்ஃபால் வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது கணிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அது ஸ்டார்ட் ஆகுறது அக்டோபர் சீசன் 20th ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ 26க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து டிலே ஆனது தான் ரீசன் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ யூ பீப்புள் நோ தட் யூ கேன் சி தட் மேப் டூ. ஆக்சுவலாக உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒரிஜினேட் ஆகக்கூடியது. யூ பீப்புள் நோ த ப்ரெஷர் பெல்ட். ஸோ லைக் 0 டிகிரி இக்குவேட்டரில் you have 2 trade winds converging, that is southeast trade wind and the northeast trade wind. இது அப்புறம் tropical areas. So 0லேருந்து 20 டிகிரி நார்த்து, 20 டிகிரி சவுத். இந்த இடப்பட்ட கிளைமேட்டுக்கு பேர் தான் மான்சூன் கிளைமேட்னு பேர். பிகாஸ் ஆஃப் திஸ் 2 ட்ரேட் விண்ட்ஸ். சரியா? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டும், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வரும். சரியா? ஸோ இதோட டாபிக் ஆஃப் கேன்சர் இங்கே கிராஸ் ஆகும். ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன லைக் யூ ஹாவ் டு டிஸ்பிளே த போர்ட். ஸோ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ. ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்புறம் லைக் ட்ரேட் விண்டோட எஃபெக்ட் தான் உங்களுக்கு இந்தியாவில் மான்சூன் ஃப்ளோ ஆகுறது. அது மாதிரி சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸோட ஃப்ளோ தான் உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃப்ளோ ஆகுறதுக்கான ரீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃப்ளோ ஆகுறதுக்கான ரீசன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி லேட்டிடியூடுக்கு மேலே வரும். 23.5 வந்து உங்களுக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர்
இந்தியாவை கிராஸ் பண்ணுது, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னா, கன்வெக்ஷன் லைக் சன் வந்து ஓவர் தி ஹெட் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அப்போ இங்கே ஹீட் ஆகும். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் கன்வெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் தென் லைக் விண்ட் ஃப்ளோ வந்து இங்கே இந்தியாவோட பகுதியில், சாரி நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், சாரி ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் ஆக்சுவலாக சன் ஓவர் ஹெட்டாக இருக்கும் சம்மர் சீசனில். யா, ஸோ இங்கே வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும். தென் கன்வெக்ஷன் ப்ராசஸ் will happen and the air flow ஆகி அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரம் இயர் டு ஹியர் தென் இட் வில் ஃப்ளோ லைக் திஸ். அப்போ இங்கே வந்துட்டு இங்கே போகும்போது என்ன ஆகும்னா, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இப்படி போகுது. when crossing the equator it will, because of Coriolis effect, it will deflected towards south west. வெஸ்டர்ன் சைடில் பார்த்தா சவுத் வெஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ இங்கே ரெயின்ஃபால் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஹிமாலயன் மவுண்டன் ஏரியாஸில் யூ ஹாவ் சர்ப்ளஸ் ஆஃப் ரெயின்ஃபால் பிகாஸ் ஆஃப் திஸ் ஓரோகிராஃபிக் எஃபெக்டில் ரெயின்ஃபால். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் டைம் பீரியட் என்ன அப்படின்னா, இப்போ சம்மர் சீசன் இங்கே சன் ஓவர் ஹெட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்குது அப்படின்னா, அப்புறம் விண்டருக்கு வந்து இங்கே போயிடும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே. ஸோ இப்போ இங்கே வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்கும் அண்ட் தென் கன்வெக்ஷன் வில் டேக் பிளேஸ் அண்ட் தென் த ஃப்ளோ வில் கோ லைக் திஸ். இங்கே இருந்து இங்கே போகும் இப்போ விண்ட் மூமெண்ட். அப்போ இப்படி ஃப்ளோ ஆகும். இப்போ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் எப்படி வரும்னா இங்கே வரும். இப்போ மாய்ஸ்டர் வந்து ஓஷனில் இந்த எடுத்துக்கும். அதனால தான் இங்கே தமிழ்நாடு ஏரியாவில் இங்கே மழை இருக்காது, இங்கே ரெயின்ஃபால் இருக்காது. நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இங்கே உங்கள் லேண்டில் பிளைன்ஸ்ல எல்லாம் ஃப்ளோ ஆனால் கூட உங்களுக்கு ரெயின்ஃபால் இங்கே இருக்காது. இங்கே தான் ரெயின்ஃபால் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லைக் ஓஷனில் இருந்து மாய்ஸ்டர் அது வந்து கவர் பண்ணிக்கும். பிகாஸ் இட் இஸ் அ ட்ரை விண்ட். அது கவர் பண்ணுறதுனால அந்தமான் நிக்கோபார் ஏரியாவில் யூ ஹாவ் ரெயின்ஃபால் அண்ட் தென் ஹியர் ஈஸ்டர்ன் கட்ஸில் யூ ஹாவ் ரெயின்ஃபால். அதனால தான் தமிழ்நாடு, ஒடிசா, லைக் ஆந்திர பிரதேஷ், ஒடிசா இந்த ஏரியாலெலாம் ரெயின்ஃபால். அப்புறம் வெஸ்ட் பெங்கால் ஏரியாவில் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் ரெயின்ஃபால் இருக்காது. ஸோ சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுற இந்த டைம் பீரியட் தான் எங்கள் பே ஆஃப் பெங்காலில் இப்போது நீங்கள் பார்க்கலாம். இது நார்த் ஈஸ்ட் மான்சூனோட ஒரிஜின். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்றது பிகாஸ் ஆஃப் லானினா, எல்லினா வீக்கர், லானினா அக்கராக இருக்குது. ஸோ அது நான் ரீசெண்டாக கூட சொன்னேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யூ கேன் வாட்ச் தோஸ் வீடியோஸ். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ட்ரோன்ஸ். இது ஒன்றும் இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நியூஸும் கிடையாது. இன்றைக்கி ட்ரோன்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் நார்மலாக கேமரா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ் கிடையாது, அது நேனோ ட்ரோன்ஸ் அப்படின்னு பேர். பிக் ட்ரோன்ஸ் லைக் டெலிவரி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் உங்களுக்கு பீப்புளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ போர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா, இந்தியாவில் இன்னும் பண்ணலை. ஆனால் ட்ரோன்ஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவிங் எ சிஸ்டம். அது என்ன அப்படின்னா, ஸோ இனிமேல் இதெல்லாம் அதிகமாச்சு அப்படின்னா பூமியில் டிரான்ஸ்போர்ட் கம்மியாகும், லேண்ட் வைஸில் ஏர்வேஸில் அதிகமாகிறதுக்கு. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது வி நீட் சம் ரெகுலேஷன்ஸ். அப்போ எல்லா ட்ரோன்ஸ் வந்து நேனோ ட்ரோன்ஸை தவிர மற்ற ட்ரோன்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அப்புறம் அவங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது, ஒரு வாட்டி ஃப்ளை ஆகுது அப்படின்றப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதை மானிட்டர் பண்ணுறது சேஃப்டி பர்பஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதனால தான் நியூஸ் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். தென் சிக்ஸ்த் நியூஸ், climate vulnerable index. So climate vulnerable, it was taken by an NGO, that is non-profit organization, Council of Energy, Environment and Water அப்படின்ற நிறுவனம் தான் அதை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 640 டிஸ்ட்ரிக்ஸில் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் ஃப்ளட் climate vulnerable index, flood, drought, அப்புறம் யூனோ சைக்ளோன், இதில் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எதெல்லாம், பிளேசஸ் எதெல்லாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 640 டிஸ்ட்ரிக்ஸில் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும். அதில் 27 ஸ்டேட்ஸ் அண்டர் த்ரெட் ஆஃப் திஸ் 3. சரியா? அப்புறம் பீப்புளோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக வல்னரபிளாக இருக்கக்கூடிய அசாம், Bihar, Maharashtra, then you having Karnataka. So இதெல்லாம் most vulnerable areas.
அதுக்கப்புறம் 80% population in India having vulnerability. 80% of the population. சரியா? ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக சொல்லப்படுது. அண்ட் தென் 20 பேர்ல 17 பேர் வந்து வல்னரபிலிட்டியில் இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ நார்மலாக நீங்கள் கணக்கெடுத்தாலே இதுக்கு காரணம் ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட் இருக்கு. அப்புறம் ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் யூ பீப்புள் நோ கிளைமேட் சேஞ்ச். ஸோ மெயின்லி ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட் தான் சொல்கிறாங்க. அது எல்லா நாடுகள் மூலமாக வரக்கூடியது. இந்த கோஸ்டல் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு டேக். அதுக்கு டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் பண்ணணும். மொபைலைஸ் கிரீன் ஃபினான்ஸ், அது நம்ம ஏற்கனவே பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்லாம் படிச்சிட்டோம். ஸோ நோ நீட் டு டிஸ்கஸ் ஹியர். த நெக்ஸ்ட் நியூஸ், ஏஷியா பசிபிக் வேக்சினேஷன் இனிஷியேட்டிவ். ஏபி அப்படின்ற இனிஷியேஷன், ஏஷியா பசிபிக் வேக்சினேஷன் இனிஷியேட்டிவ், ஏஷியா பசிபிக் வேக்சினேஷன் இனிஷியேட்டிவ். ஸோ அதான் அந்த வேக்சின் இனிஷியேட்டிவ் அப்படின்னு பேர். இப்போ ஏடிபியும் ஏஐஐபியும், நேற்றுக்கு ஏஐபியை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இவங்க ரெண்டு பேருமே வேக்சினேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்காக தே ஆர் கோயிங் டு ஃபண்ட். நம்ம கேட்டிருந்தோம், அந்த ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் வந்து ஏடிபி கொடுக்க இருக்கு. அந்த 500 மில்லியன் வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராமுக்காக மட்டும் கொடுக்க இருக்காங்க. 500 மில்லியன். ஸோ ஏடிபியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1966-67 ஆப்ரேஷன் வந்துச்சு. ஜப்பானோட இனிஷியேஷன், சேம் லைக் வேர்ல்டு பேங்க். சரியா? அப்புறம் 68 கண்ட்ரிஸ் இருக்காங்க. எல்லா கண்ட்ரிக்குமே இவங்க வந்து லோன் கொடுப்பாங்க ஃபார் டெவலப்மெண்ட். ஜப்பான் அண்ட் யுனைடெட் நேஷன் ஹேவிங் லார்ஜஸ்ட் ஷேர். யுனைடெட் நேஷனில் ஏடிபி வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அந்த ஏஐபி நேற்றுக்கு உள்ள கிளாஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எஸ்டர்டேஸ் கிளாஸ்லேயே. நீங்கள் அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ கேன் கோ பை தட். 103 countries are there. India is a part. அப்புறம் vote share of India is 7.6. இங்கே 6.31 ஏடிபியில் அக்கார்டிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட். தட்ஸ் ஆல். கான்ட்ரிபியூஷன், இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, கான்ட்ரிபியூஷன். தென் 8th நியூஸ் அண்ட் த ஃபைனல் ஒன், சக்ஸஸ்ஃபுல் டெஸ்டிங் ஆஃப் அக்னி 5 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், க்ரூஸ் மிசைல் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். பாலிஸ்டிக் மிசைல் ட்ராஜெக்டரி வந்து ஆர்க் ஸ்ட்ரக்சரில் போகும், பவ் அண்ட் ஆரோ மாடலில். நீங்கள் ஒரு ஸோ நீங்கள் இங்கேருந்து லான்ச் பண்ணிங்கன்னா இட் வில் கோ லைக் திஸ். ஒரு குறிப்பிட்ட ஏரியா போனதுக்கு பிறகு இங்கே ஸோ இட் வில் ஒர்க் ஆன் தி கிராவிட்டி. சரியா? அதே இது க்ரூஸ் மிசைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லான்ச் பண்ணதும் எங்கே நீங்கள் லான்ச் பண்ணாலும் சரி உடனே இப்படி தான் போகும், ட்ராவல் ஸ்ட்ரைட் ட்ராஜெக்டரி பாத்தில் போகும். ஏன்னா செல்ஃப் மோட்டாரைசேஷன் இருக்குதுக்கு, ஆனால் இது கிடையாது. சரியா? ஸோ இந்த அக்னி பிருத்திவ் இதெல்லாமே வந்து அப்துல் கலாமோட ஹெடட் மிஷன்ஸில் ஆரம்பிக்கப்பட்டது. தட் இஸ் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது அப்துல் கலாம் தான் தலைவராக இருந்தார் இதுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பிருத்திவ், அக்னி, அப்புறம் திரிஷூல், நாக், அப்புறம் ஆகாஷ். பிருத்திவியை பொறுத்த வரைக்கும் சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைல். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. கிளாஸஸ்லாம் நான் நடத்துகிறேன். அக்னியை பொறுத்தவரை வி ஹேவிங் அக்னி 1, 2, 3, 4, 5. அதை 6 பண்ணியிருக்கோம், 7500 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம பண்ணியிருக்க 5000 கிலோமீட்டர்ஸ் போகிறது. அப்புறம் 17 meters லாங். ஸோ அப்புறம் 1.5 டன்ஸுக்கு வந்து வார்ஹெட்ஸ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸும் எடுத்துகிட்டு போவோம். நம்ம என்ன வைக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பிளாஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இதுவும் சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைல் தான். திரிஷூலை பொறுத்த வரைக்கும் சர்ஃபஸ் டு ஏர். கரெக்டுனா? எஸ், திரிஷூல் சர்ஃபஸ் டு ஏர். அண்ட் தென் நாக் வந்து ஆன்டி டேங்க் மிசைல். நீங்கள் எங்கன்னா வச்சு லான்ச் பண்ணலாம். ஹெலி நாக் இருக்குது, ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணுறது, ஆன்டி டேங்க். தென் ஆகாஷ் வந்து சர்ஃபஸ் டு ஏர். இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அக்னியோட ரேஞ்சஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் 700 கிலோமீட்டர்ஸ் அக்னி 1, அக்னி 2 2000 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் அக்னி 3 3000, அக்னி 4 3200, அப்புறம் அக்னி 5 5000. இது 3 வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி இப்போ ஆர்மியில் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். இனி அக்னி 6 பற்றி 7 பற்றி
ஃபியூச்சரில் வில் ஸ்டடி டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சது 7500க்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது இதை பொறுத்தவரை 5000 கிலோமீட்டர்ஸ் போகிற ஏஷியாவில் எந்த பகுதியும் அடிக்கலாம். நம்ம அடிக்க போகிறது இல்லை. வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி 2. அப்புறம் யூரோப் போன்ற காண்டினென்ட்ஸையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் a lot for joining with us.